வணக்கம் எல்லாருக்கும். ரெக்கார்ட் பண்ணது கடைசியில் பார்த்தா மைக் ஆன் பண்ணாம விட்டாச்சு. அதனால ஓகே. எனிவே ரொம்ப நேரமா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா அது இதாகல, ரெக்கார்ட் ஆகாம போயிடுச்சு. மைக் ஆன் பண்ணல எப்பயும் போல. நம்மளுக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் வரல. ஓகே. எனிவே சொல்றேன் பார்த்துக்கோங்க. இன்னைக்கோட ஹை இந்த கேண்டில் இது. அது வந்து எந்த கேண்டிலோட பாட்டம்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது க்ளோஸ் வச்சாதான் இங்க போகும், இல்லைன்னா இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். ஓகே, அது பாருங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். அடுத்தது வந்து ஒரு 3 ஹவர்ஸ்ல பார்க்கலாம். ஒரு 3 ஹவர்ஸ்ல வந்து இந்த லெவல் வந்து இது வந்து இன்னைக்கோட ரெசிஸ்டன்ஸ், அதாவது 23,857ங்கிறது இன்னைக்கோட ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, அதுதான் டெய்லியுமே ரெசிஸ்டன்ஸ், 3 ஹவர்ஸ்லயும் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேல ஏதாவது டிராவல் ஆனா மட்டும்தான் மேல. ஓகே, அப்ப சப்போர்ட் லெவல்ங்கிறது 23,730. அந்த 23,730க்கு கீழே க்ளோஸ் வைக்கணும் 3 ஹவர்ஸ்ல. அப்படி வச்சுச்சுன்னா ஃபர்தரா வந்து 23,578 வரைக்கும் இந்த கேண்டலோட பாடி வரைக்கும் வர்றதுக்கு, 578 வரைக்கும் வர்றதுக்கு டார்கெட் இருக்கு. இதே வந்து ஒரு 30 மினிட்ல வச்சுக்கோங்க. 30 மினிட்ல இந்த ஒரு கேண்டில் வச்சுக்கோங்க. இது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல ட்ரேட் ஆனா பார்க்கலாம். மேல ட்ரேட் ஆனா 23,961 இருக்குது. அதுக்கு மேல 24,074 இருக்கு. கீப் இன் மைண்ட். ஏற்கனவே மந்த்லி லெவலுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பார்த்துக்கோங்க. எந்த கேண்டலுக்குள்ள க்ளோஸ் ஆகணும் இந்த மாசம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதையும் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது 30 மினிட்ல இந்த கேண்டில் அதிகபட்சமா வச்சுக்கோங்க. 857 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். இப்போ 764 இந்த கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. இந்த 730 இன்னைக்கு கடைசி கேண்டில் 730க்கு கீழே ட்ரேட் நடந்துச்சுன்னா இந்த 578 வரணும். அதுக்கு கீழே எல்லாம் வரணும். அது வரும்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,578க்கு கீழே வராது. என்ன கீழே விழுந்தாலும் ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இது 30 மினிட்ல. 15 மினிட்ல இப்படி கண்ணா பொண்ணு கிறுக்கி வச்சிருந்தா என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? அதை ஆட் பண்ண ஒரு நிமிஷம். அதனால கொஞ்சம் இது பண்ணி பாருங்க. ஏன்னா திருப்பி ஒரு வாட்டி லெவல்ல மார்க் பண்ணி போட்டுட்டு இருக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஓகே, எனிவே இது வந்து 15 மினிட். 15 மினிட்ல இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 23,857 ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கோட ஹை. ஓகே, சப்போர்ட் லெவல்ங்கிறது வந்து இந்த 764 இந்த பாடிக்கு கீழே க்ளோஸ் நாளைக்கு வச்சா மட்டும்தான் ஃபர்தரா வந்து கீழே போகும். இல்லைன்னா இந்த இடம் மேஜர் சப்போர்ட் 730 மேஜர் சப்போர்ட். அதனாலதான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனிச்சு. 730லேருந்து 64க்கு மேல இந்த கேண்டில் வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸ். அது கீழே க்ளோஸ் வச்சாதான் ஃபர்தரா கீழே போகும். அப்ப மேல போனுச்சுன்னா இதுக்கு மேல போகணும், கீழே வந்தா இது கீழே வரணும். கீழே வந்தா 864 எவ்வளவு கொடுத்த 578 வரைக்கும் இங்க வரணும். அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனாதான் கீழே. இப்போக்கே 730லேருந்து 857க்குள்ள ட்ராவல் ஆகணும். நாளைக்கு கேப் டவுன் நடந்தா இங்க வரணும், இல்லைன்னா கேப் அவுட் நடந்தா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகணும். இதுக்குள்ள ட்ரேட் ஆகி தான் ஃபர்தரா கீழேயும் மேலேயும் உடைக்கணும்.
அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு வியூ தெரிஞ்சிருக்கும். அதே போல இந்த புட் ஆப்ஷன் 20 23,600 அதை பார்த்துக்கங்க. நான் இது வாட்ச் பண்றேன். ஸோ அதனால 23,600 பாருங்க. 23,600 வந்து 166க்கு மேல, இதுக்கு இந்த கேண்டலுக்கு மேல, கடைசி கேண்டலுக்கு 166க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா 266 வரைக்கும் போகலாம். 100 பாயிண்ட் மேல இருக்கு. அப்ப கீழே வந்து சப்போர்ட் லெவல் எங்க இருக்கு? 105. இந்த 105ல இருந்து 166 இதுக்குள்ள எங்கேயா ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல 166க்கு மேல க்ளோஸ் எப்போ வைக்குதோ அப்போ வந்து மேல 100 பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அதுக்கு மேல க்ளோஸ் ஆனாதான் இதெல்லாம் போகணும். இந்த இது வந்து வாட்ச் பண்ணுங்க. அதே போல கால் ஆப்ஷன் நீ கொடுத்த லெவல்ல இன்னைக்கு நல்லா பக்காவா போயிருந்தது. ஓகே, எனிவே கால் ஆப்ஷன் வந்து இது வந்து மேஜர் சப்போர்ட் லெவல் 280ங்கிறது மேஜர் சப்போர்ட் லெவல். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த லெவல்லாம் வரணும். ஓகே, 317 இதுக்கு மேல நாளைக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா வந்து இங்கே போகும். டார்கெட் வந்து 346ல இருந்து 76 வரைக்கும். 76 மேஜர் ரெசிஸ்டன்ஸ், 348 ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் ஆனதுனால ஃபர்தரா செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமா இருக்கும். அதிகபட்சம் போனுச்சுன்னா மேல வந்து 347, அதையும் விட்டு மேல போச்சு 375. அதுக்கு மேல க்ளோஸ் ஆனதான் இதெல்லாம் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதை பாருங்க. அப்புறம் என்ன பார்க்கலாம். இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பகல்ல இந்த இதை நம்ம போட்டோம்னா கொஞ்சம் இறைச்சலா இருக்கு அப்படிங்கிறதுனால சரி நைட்டே போட்டுருவோம் அப்படின்ட்டு அதை போடுறேன். எனிவே பாருங்க. தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேன். லைக் கூட எனக்கு பண்ணணும்னு தேவை. ஏதாவது ஷேர் பண்ணீங்கன்னா தான் இன்னும் 4 பேருக்கு போகும், யாருக்கா யூஸ் ஆகும். நீங்க அந்த ஒரு நம்ம இது கஷ்டப்பட்டு போடுறோம் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகும். நான் போடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். உங்களை மாதிரி ஒரு 4 பேருக்கு போய் சேரட்டும். ஒரு சில பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. அவங்களுக்காக நாச்சும் போடணும்னுட்டு நான் போட்டுட்டு இருக்கேன். இல்ல கடுப்பா இருக்கு, நீங்க போடுறது சரியில்லை, வாய்ஸ் சரியில்லை அப்படின்னு நாச்சும் சொல்லுங்க. சரியா? எனிவே தேங்க்யூ.